ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 43 முதல் 45 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 43வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் ஒரே இரட்சகர் கிறிஸ்துவானவர் என்பதை இங்கே முன்னறிவித்து ஏசாயா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இதோ இஸ்ரவேலை அழைக்கிறார். இஸ்ரவேலின் மீது தனக்கு இருக்கும் அன்பையும் அதன் மூலம் உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் தேவன் இங்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு கூறப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் விசேஷமாய் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களுக்கு சொந்தமானது. தேவன் நம்மை படைத்து நம்மை மீட்டு கொண்டதால் நாம் அவருடையவர்கள். நம் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக அவர் அறிந்திருக்கிறார். பாடுகள் துன்பங்கள் வழியாக கடந்து செல்லும்போது நாம் அழிந்து போவதில்லை, ஏனெனில் அவர் நம்மோடு இருக்கிறார். இதோ உலக முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆம், நாம் அவரது அன்புக்குரியவர்களாகவும் விலையேற பெற்றவர்களாயும் கனமுள்ளவர்களாயும் விசேஷித்தவர்களாயும் நாம் இருக்கிறோம். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குகள் கொடுத்து வாக்குத்தத்தம் அளித்து தன் பிள்ளைகளை அழைக்கிறவர். ஆம், அவரே நம்மை அழைக்கிறவர். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி இதோ பூமியின் மேலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிப்படுவதற்கு அவர் நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாள் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையற்றவர்களாய் தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் அலட்சியம் செய்வர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் நடத்துகிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர். நமக்காக புதியதொரு வானம் புதியதொரு பூமியை அவர் சிருஷ்டிக்கும்படியாய் காத்திருக்கிறவர். ஆம், நமக்காய் அவர் புதிய ஆசீர்வாதங்களை அருளுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் நம்மை தாங்குகிற தேவன். அவர்தாமே நம்மை புதிய ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து 44வது அதிகாரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறது. இப்பொழுதும் என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே என்று சொல்லி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு அருளுவதாய் வாக்குத்தத்தம் கொடுத்தவர். மேல்வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அவர்தாமே புதிய ஏற்பாட்டு திருச்சபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆம், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொண்டு அவர் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அந்த சத்தியத்தின் பாதையில் நடந்தும்படியாக சொல்லுகிறோம். ஜனங்களும் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். தங்களுக்காய் பேச மாட்டாத, அது செயல்பட மாட்டாத விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை நமஸ்கரிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய தேவனோ அதை வெறுக்கிறார். இது ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு உருவம் இல்லை, ஆண்டவருக்கு என்று சொல்லி எந்த விதமான உருவமும் உண்டாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. என் யாக்கோபே, இஸ்ரவேலே, நினை, நீ என் தாசன், நான் உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
என்று ஆண்டவர் உருக்கத்தோடு ஒரு அழைப்பு விடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எருசலேம் மீண்டும் கட்டி அமர்த்தப்பட வேண்டும். இதோ உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினோமான் கர்த்தர் சொல்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறான். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதே போல இதோ சிறைப்பட்டு போன இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாய் கோரேசு என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவை முன்குறித்தவர். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதர்களை சிறையிலிருந்து விடுவிக்கப் போகிறவனுடைய பெயர் கோரேஸ் என தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி கிமு 538 நிறைவேறிய தீர்க்க தரிசனம் 150 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் சொல்லுகிறார். தங்களது நகரத்தையும் தேவாலயத்தையும் கட்டி எழுப்பும்படி யூதர்களுக்கு கோரேஸ் கட்டளை கொடுத்தான். எழுத்தின்படியாகவே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு கோரேஸின் பிறப்பிலும் வாழ்விலும் சம்பவங்கள் நடைபெற தேவன் கட்டளையிட்டார். கோரேஸ் தேவனை ஆராதிப்பவன் இல்லை, ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இதே பெயரை தன்னுடைய குமாரனாகிய மேசியா கிறிஸ்துவுக்கும் ஆண்டவராகிய தேவன் தருகிறதை நாம் பார்க்க முடியும். மனிதகுல மீட்புக்கு ஆண்டவர் அங்கே கோரேசை மூலம் போல ஆண்டவர் கிறிஸ்துவான ஒரே பேரான குமாரனையும் கொடுக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அந்த குமாரனை பெற்றுக்கொள்வோம், மீட்பை பெற்றுக்கொள்வோம், தேவன் ராஜ்யத்தை காத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.